இன்னைக்கு நாம 2013 ரிலீஸ் ஆன ரெட் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான மலையாளம் இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். முக்கியமா இந்த படத்துல நம்ம மோகன்லால் தான் போலீஸா நடிச்சிருப்பாரு. ஒரு சின்ன அரசியல்வாதிய யாரோ கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடி போகும்போது இவன் ஒரு நல்ல மனுஷனா இருக்கான், இவனை போயிட்டு யாரு கொலை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு போகும்போது இந்த சின்ன கொலைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்குடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஃபகத் வாசில காமிக்கிறாங்க. இவர் பேர் இந்த படத்துல அனுப்பு. இவர் மனைவி கூட பேசி செமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் தேவையில்லாம உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன், எதுக்குதான் நான் போயிட்டு உன்னை கல்யாணம் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனைவியிட்டே சண்டை போடுறாரு. சண்டை போட்டு பசிக்குது சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பாட்டுல பயங்கரமா உப்பு கறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கத்துறாரு. மனைவி ரொம்ப சோகமாயிட்டாங்க. இங்க பாருங்க, நீங்களும் சரி நானும் சரி கொஞ்சம் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு மனைவி அதே சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு நல்லா இருக்கு போல. இவ்வளவு நேரம் சண்டை போட்டவங்க திடீர்னு நல்லாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஸ்டேஜ் டிராமாவை காமிக்கிறாங்க. அந்த டிராமால தான் நம்ம ஃபகத் வாசிலும் இன்னொரு பொண்ணும் சேர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. செமையா ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்கிற பொதுமக்கள்லாம் செமையா பாராட்டி கையை தட்டிட்டு போறாங்க. டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறமா அனுப்புடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. மச்சான் இன்னைக்கு நீ கலக்கிட்ட போ, செம்மையா இருந்துச்சு டிராமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி வா உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவரும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறிக்கிட்டு போறாரு. போற வழியில ஒரு சிடி கடைக்கு போயிட்டு ஒரு பழைய படத்துடைய சிடியை வாங்குறாங்க. இப்போ இந்த படம் பார்த்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது திடீர்னு பார்க்கணும்னு தோணுது, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க சரக்கு கடைக்கும் போறாங்க. அங்க போயிட்டு லைட்டா குடிச்சு முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி ஒரு லாட்ஜுக்கு போறாங்க. ஆக்சுவலா அனுப்பு இந்த ஊரே கிடையாது, வேற ஒரு ஊரு போல. இந்த டிராமாக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காரு. சரி மச்சான் நீ பார்த்துட்டு ஏதோ ஒன்றாலும் கால் பண்ணு, நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்போ அனுப்பு உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எப்படி இருக்கீங்க, டிராமாலாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்கிறாரு. நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 106 ரூம் உடைய கீயை கொடுத்து அனுப்புறாரு. அனுப்பவும் மேல போறாரு. மேல போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஃபேஸ்புக்ல ஒரு பொண்ணு கூட சேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஐடி நேம் காம்ராய்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. என்னாச்சு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னைக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. யாரு வந்தா, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, நான் பாத்துக்கிறேன், நீ சொன்ன விஷயம் தான். அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் என்ன சொன்னா, இப்பதான் பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் செட் ஆகும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலையே இந்த அனுப்பை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காங்க. நியூஸ்லயும் அனுப்பை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, போலீஸ் இப்பதான் விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நியூஸ் ஒரு பொண்ணு பாக்குறா. இந்த பொண்ணு பேரு ஜாஸ்மின். ஜாஸ்மின் அந்த ஃப்ரெண்டோடைய மனைவிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி நியூஸ்ல அனுப்ப பத்தி என்னமோ பேசிட்டு இருக்காங்க, எனக்கு என்னன்னே புரியல, ஒரு மாதிரி பயமா இருக்கு, அது என்னன்னு விசாரிச்சு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒன்னும் தெரியலையேமா, என்னுடைய ஹஸ்பண்ட் நேத்து நைட் தான் அவரை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வச்சுட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னாரு, இருமா நான் எழுப்பி கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அந்த ஃப்ரெண்டை எழுப்பி என்னங்க டிவி நியூஸ்ல அனுப்ப பத்தி என்னமோ சொல்றாங்களா, என்ன விஷயம்னு பாருங்க கால் பண்ணுங்க அப்படின்னும் போது அது ஒன்னும் கிடையாது, நேத்து நைட் அவன் பண்ணா இல்லையா அந்த ஸ்டேஜ் டிராமா, அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, அதுக்காக ஏதாவது பாராட்டி இருப்பாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, நீங்க கால் பண்ணி விசாரிங்க அப்படின்னும் போது இவரும் கால் பண்றாரு. கால் பண்ணா போனை நம்ம ஹீரோ தான் அட்டென்ட் பண்றாரு. நம்ம ஹீரோ தான் இந்த கேஸை விசாரிக்க போற ஏசிபி. சார் அங்க அனுப்பு இல்லையா, அனுப்புக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க கிளம்பி மெடிக்கல் காலேஜ்க்கு வந்துருங்க, அங்க வச்சு எது வந்தாலும் பேசிக்கலாம், இப்போ ஒன்றும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு தரோவா ஒரு விஷயத்த கூட விடாம செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முக்கியமா ஒரு ரூம் பாய் இருப்பான், இவன் தான் டெட் பாடியை பார்த்துட்டு போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருப்பான். இவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நேத்து நைட்டு ரூம் நம்பர் 118ல இருந்து தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் போயிட்டு தண்ணியை கொடுத்துட்டு திரும்பி வரும்போது 106 ரூம் மட்டும் திறந்து கிடந்தது, உள்ளுக்குள்ள அவரு விழுந்து கிடந்தாரு. நான் என்ன விஷயம்னு செக் பண்ண உள்ளுக்குள்ள போனேன், பார்த்தா மனுஷனை யாரோ கொலை பண்ணி வச்சிருந்தாங்க, அதை பார்த்து பயந்து தான் நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன், மத்தபடி எனக்கு ஒன்னும் தெரியாது சார் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ தொடர்ந்து விசாரிச்சுட்டே இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அனுப்புடைய ஊரை காமிக்கிறாங்க. அனுப்புடைய சொந்த ஊரு வயநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு அரசியல் பதவியில கூட இவர் இருக்காரு. இப்போ அனுப்பு இறந்து போயிட்டாரு, அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சவனே அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரமேஷ்னு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கான். வீட்டுல போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளுக்குள்ள போறான். மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க. நீங்க எங்க தான் போனீங்க, 2-3 நாளா ஆளையே காணும், இப்படிதான் சொல்லாம கொல்லாம போவீங்களா, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்களா, நான் வேற நிறை மாத கர்ப்பிணியா இருக்கேன், இன்னைக்குதான் டெலிவரி டேட்,
கேட்டு நான் போயிட்டு அட்மிட் ஆகணும், மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இல்லம்மா கொஞ்சம் வேலையா வெளியே போயிட்டேன், சாரி, அதான் வந்துட்டல்ல, நீ கிளம்பு நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க கிளம்ப போகும்போது இவர் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்காரு, எதையோ நினைச்சு பயந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. மனைவி உள்ளுக்குள்ள போயிட்டு டீ போட்டு கொண்டு வருவாங்க. இவர் டீயை கூட குடிக்காம இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்றாரு. எனது கிளம்புறீங்களா? ஏங்க நான் போயிட்டு அட்மிட் ஆகணுங்க, இன்னைக்குதான் நமக்கு குழந்தை பிறகு போகுது, நீங்க பாட்டுன்னு கிளம்புறேன்னு சொன்னா அப்படிலாம் போகாதீங்க, அப்படி என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை, என்ன மன்னிச்சுக்கோ நான் கிளம்புறேன், இந்த காசை கையில வச்சுக்கோ, நான் லட்சுமி சேச்சியை வர சொல்லியிருக்கேன், அவங்க வந்து உன்னை கூட்டிட்டு போவாங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. மனைவிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கிறாரு, நேத்து நீங்க தான் அந்த லாட்ஜுக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டு போனீங்களா, நீங்க ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல சார் அப்படி எதையும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு அனுப்ப எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானு என்னுடைய மனைவி அனுப்பு 3 பேரும் ஒன்னா காலேஜ்ல படிச்சோம், காலேஜ்ல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே அனுப்புடைய டெட் பாடியை கொண்டு வராங்க. டெட் பாடியை பார்த்துட்டு மனைவி இந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செமையா அழுகுறாங்க. அனுப்ப பார்க்க அந்த டிராமா டீம்ல இருந்தும் ஆட்கள்லாம் வந்திருப்பாங்க. எல்லாரும் பார்த்து அழுதுட்டே இருக்கும்போது அங்க ஒரு வயசானவரை காமிக்கிறாங்க. இவர் அனுப்புடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி, கட்சியில இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு. சொல்ல போனா இவரு தான் அனுப்ப பயங்கரமா பார்த்து பார்த்து வளர்த்திருப்பாரு. அங்க அனுப் இறந்து போயிட்டாரு. அனுப்புக்கு 34 வயசு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு, 34 கிடையாது 33 அப்படின்ற மாதிரி எழுதிட்டு அவரு அங்க இருந்து கிளம்ப, இந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ நல்லாவே நோட் பண்றாரு. அடுத்த சீன்ல அப்படியே ரமேஷை காமிக்கிறாங்க. இவர் ஒரு மாதிரி பயந்து போயிருக்காரு. வண்டிக்குள்ள இருந்து ஒரு கத்தியை கொண்டுட்டு போயிட்டு தண்ணிக்குள்ள தூக்கி போடுறாரு. ஒருவேளை இவரு தான் கொலை பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண ஒரு குட்டி பிளாஷ்பேக். இந்த படம் முழுக்க அங்கங்க பிளாஷ்பேக் காமிப்பாங்க. அனுப் அந்த ஊர்ல ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிற காரணத்தினால அந்த ஊர் மக்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் பார்த்து செஞ்சு விட்டுருவாரு. இப்ப கூட ஒரு பழங்குடியின மக்கள் தன்னுடைய பையனை காணும், புதுசா வந்திருக்கிற ஃபாரஸ்ட் ஆபீசர் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்காரு, நேத்து நைட்டு பச்சை இலை பறிக்க போன என்னுடைய பையனை என்னமோ மாவோயிஸ்ட் தீவிரவாதி மாதிரி பிடிச்சி வச்சிருக்காங்க, நீங்க தான் பார்த்து அவனை எப்படியாச்சும் கொண்டு வரணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஒன்னும் அவ்வளவு மோசமான ஆள் கிடையாது, நான் ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பு அந்த ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு கால் பண்ணி எல்லாமே சொல்லி அந்த பையனை வெளியே கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்றாரு. இதை கேட்டு அந்த அம்மா அந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அனுப்புடைய ஃபேமிலியை பத்தி சொல்லணும் அப்படின்னா அனுப்புக்கு அம்மா அப்பா கிடையாது, அண்ணனா சின்ன வயசுல இருந்தே வளர்த்திருப்பாரு. அண்ணன் அன்னிக்குள்ளலாம் சேர்ந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தா அங்க ஒரு அரசியல் ஃப்ரெண்டு நிக்கிறாரு. இவர் பேரு ஜோஷ் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, டைம் ஆயிடுச்சு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது அனுப்பும் ஜோஷும் சேர்ந்துட்டு வெளியே எங்கேயோ போறாங்க. போற வழியில ஒரு ஃபேமிலியை மீட் பண்றாங்க. அம்மாவும் பொண்ணும் நம்ம அனுப்ப கூப்பிட்டு நம்ம ஊருக்கு புதுசா ஒரு மெடிக்கல் காலேஜ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், என்னுடைய பொண்ணுக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டால சீட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அவரும் கட்சி வேலை அப்படி இப்படின்னு சுத்தி கடைசியா இறந்தே போயிட்டாரு, எங்க குடும்பத்துக்கு இப்போ இருக்கிறது இந்த பொண்ணு மட்டும்தான், இவளை எப்படியாச்சும் படிக்க வைக்கணும், அதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா மெடிக்கல் காலேஜ் வந்தவனே நானே பேசி நம்ம பொண்ணுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறேன், இப்ப நான் கிளம்புறேன் ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல நம்ம ஹீரோ அனுப்புடைய அண்ணனை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அனுப்புக்கு எதிரிகள் யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிலாம் யாருமே கிடையாது, அனுப்ப எல்லாருக்குமே பிடிக்கும், சொல்ல போனா எதிர்கட்சிக்காரங்க கூட அனுப் கிட்ட ரொம்பவே நல்ல விதமா தான் பழகுவாங்க, இப்படி இருக்க மனுஷனை யாரு கொலை பண்ணுவா, எனக்கே ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த குற்றவாளியை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு போலீஸை காமிக்கிறாங்க. இவரு நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் மாதிரி, ஒரு எஸ்ஐ. நம்ம ஹீரோ அந்த ஹோட்டல் முழுக்க செக் பண்ண சொல்லிருப்பாரு. இவங்களும் போயிட்டு டீமோட செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அனுப் இறந்து போனாரு பாத்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ரூம் இருக்கும், அங்க செக் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஏதோ ஒரு பேங்க் டாக்குமெண்ட் கிடைக்குது. ஆக்சுவலா இங்க ஸ்டே பண்ணியிருந்தவர் எப்பயோ காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு, டாக்குமெண்ட் மட்டும் கிடைக்குது. சரி ஓகே இதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஒரு பிளாஷ்பேக். அனுப்பு ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்காரு. ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு ஆட் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. உன்னுடைய கனெக்ஷன்ஸை வச்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், எனக்கு உங்ககிட்ட இருந்து நிறைய உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், ஆனா நீ கொஞ்சம் காசு கொடுக்கணும், எனக்கும் கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்லும் போது மச்சான் நீ தான் கம்யூனிஸ்ட் காரனாச்சே, உனக்கு எதுக்கு கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ நான் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ஃப்ரெண்டோடைய பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே போல, அந்த பர்த்டேக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. இப்பதான் ஜாஸ்மின் வராங்க. ஜாஸ்மின் வந்தவனே ஃப்ரெண்டோடைய மனைவி அனுப்ப பத்தி பயங்கரமா புகழ்ந்து தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அனுப்ப பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அனுப்புக்கும் இந்த பொண்ணை பிடிச்சி அப்படியே பார்வையிலேயே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் காமிக்கிறாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு
இருக்காரு. அனுப்புடைய நாடக குரூப் எப்படி, அந்த டீமோட அனுப்புக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. முன்னாள் நான் தான் கூட்டிட்டு போயிட்டு அந்த ஹோட்டல்ல டிராப் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் அன்னைக்கு என்கிட்ட பேசின வரைக்கும் அவனுக்கு ஒரு பிரச்சனை கூட கிடையாது அப்படின்னும் போது ஒரு பிரச்சனையும் இல்லாம எப்படி அவனை யாரோ கொலை பண்றாங்க, கண்டிப்பா என்னமோ இருக்கு, நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்க ஏதாவது மறைக்கிறீங்களா, உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் வந்தா இல்ல யார் மேலே சந்தேகம் இருந்தா மறைக்காம சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த அசிஸ்டன்ட பார்த்து அனுப் இறந்து போறதுக்கு ஒரு வாரத்துக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அனுப்பு இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஏரியால இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லயும் போயிட்டு விசாரிங்க, அன்யூஷுவலா ஏதாவது எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கண்டிப்பா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம், இது மூலமா கூட நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சில விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ரமேஷோடைய மனைவியை காமிக்கிறாங்க. மனைவிக்கு குழந்தையே பிறந்துருச்சு, மனுஷன் எங்க போனா அப்படின்னே தெரியல. ஒரு அக்கா தான் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றாங்க, உன் புருஷன் எங்க போனா என்ன ஆனா அப்படின்னே தெரியல. என்னுடைய புருஷனும் இதே மாதிரிதான் திடீர்னு பார்த்தா காணாம போயிட்டான், அதுக்கப்புறம் தான் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அந்த ஆளுக்கு இன்னொரு பொண்ணு கூட கனெக்ஷன் இருக்கு, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான், இப்போ 2 குழந்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன். உன்னுடைய புருஷன் அப்படிலாம் பண்ணுவான்னு நான் சொல்ல வரல, மேபி அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன், நீ எதுக்கு இவனை நம்பி வந்தியோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போறாங்க. அடுத்து ரமேஷை காமிக்கிறாங்க. இவர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு, எதுக்கோ யாருக்கோ பயந்து டிராவல் பண்ணிட்டே இருக்காரு போல. இவர் ஒரு விஷயம் யோசிச்சு பாக்குறாரு, ரமேஷ் ஒரு பைக் கம்பெனில சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரமேஷ மேனேஜர் கூப்பிட்டு இந்த மாசமும் உன்னுடைய டார்கெட்டை நீ அச்சீவ் பண்ணவே இல்லை, இதே போல போனா நீ வேற கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகணும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புறாரு. ரமேஷ் வெளியே வந்து ஃப்ரெண்டு கிட்ட மச்சான் எனக்கு 2000 கடன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏற்கனவே 2000 வாங்கியிருக்க, அடிக்கடியே கடன் வாங்குற, ஏன் தாண்டா அப்படி பண்ற, நீ இப்படி கடன் வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற விஷயம் உன்னுடைய மனைவிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா ரமேஷ் மனைவிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாரு, அந்த பொண்ணுடைய வீட்டுல கொஞ்சம் வசதியான குடும்பம் தான் போல, நல்லா பாத்துருக்காங்க, உண்மையா லவ் பண்ணதுனால குடும்பமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. நமக்காக அந்த பொண்ணு அந்த நல்ல ஒரு வாழ்க்கையை விட்டு நம்ம கூடயே வந்துட்டா, இவளை நம்ம நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்காரு, அந்த பொண்ணை சந்தோஷமா பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒரு 4-5 பேர் வந்து கதவை தட்டி ஒழுங்கா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா மனைவியை சந்தோஷமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோன் வாங்கி ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்கியிருக்காரு, லோனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாம அவஸ்தையும் பட்டுக்கிட்டு இருக்காரு. நீயும் அடுத்த மாசம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, எப்பதான் லோனை கட்ட போற, ஏற்கனவே 3 மாசம் இஎம்ஐ பெண்டிங்ல இருக்கு அப்படின்னும் போது அடுத்த மாசம் கண்டிப்பா கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு மேனேஜரை காமிக்கிறாங்க. அந்த மேனேஜரும் இவரை பிடிச்சி செமையா திட்டிட்டு 3 மாசமா டிமிக்கி கொடுத்துட்டு இருக்க, போன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேற, அதான் வீட்டுக்கு வந்துட்டோம், அடுத்த வாட்டியும் போன் அட்டன் பண்ணாம இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தனா நேரா கிளம்பி உன்னுடைய ஆபீஸ்க்கே வந்துடுவேன், உன்னால மொத்தமாலாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஏதாவது பண்ணி லோனை அடிக்கிற வழியை பாரு, இல்லைன்னா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாரு. இந்த விஷயத்த ரமேஷ் யோசிச்சுட்டே போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த அரசியல் ஃப்ரெண்டு ஜோஷை விசாரிக்க வந்திருக்காரு. நீங்க தான் ஏற்கனவே ஒரு கேட்டரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, திடீர்னு பார்த்தா ஒரு கல் குவாரியவே ஓபன் பண்ணீங்க போல அப்படின்னும் போது ஓபன்லாம் பண்ணல, இப்பதான் லீஸுக்கு எடுத்திருக்கேன், ஏதோ அப்படியே போயிட்டு இருக்கு. சரி சார், அனுப்புடைய கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், கட்சியில நீங்க அனுப்புடைய சீனியர் கூட உங்களை தவிர நிறைய பேர் சீனியரா இருக்கும் போது அனுப்க்கு எப்படி செக்ரட்டரி பதவி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஊர் மக்களுக்கு அனுப்னா ரொம்ப பிடிக்கும், இவர் எந்த விஷயம் இருந்தாலும் இறங்கி செய்வாரு, மக்களை கொஞ்சம் நல்லாவே பார்த்துப்பாரு, அதனாலேயே மக்கள் மத்தியில அனுப்க்கு இமேஜ் நல்லா இருந்துச்சு, அதனால தான் பதவி கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது அனுப் ரீசன்ட் டைம்ல ஏதாவது பிரச்சனையில ஈடுபட்டாரா, அவருக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரீசன்ட் டைம்ல இந்த ஊர்ல ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு, அந்த காலேஜ் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அனுப் தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க, ஒரு புது மெடிக்கல் காலேஜ் இந்த ஊர்ல ஓபன் பண்றாங்க, ஸ்டார்டிங்ல அனுப் தான் போயிட்டு பேசி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த காலேஜோடைய போர்ட் ஆஃப் டைரக்டரை போயிட்டு மீட் பண்றாரு, எப்படி இருக்கீங்க ஏதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நீங்க கண்டிப்பா இந்த காலேஜ்க்கு சப்போர்ட் பண்ணும், உங்க கட்சியோடைய சப்போர்ட் எப்பவுமே எங்க காலேஜுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜுடைய ஓனர் கேட்கும் போது கண்டிப்பா இருக்கும், அது மட்டும் இல்லாம இங்க நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரும் சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்லயே ஊர் மக்கள்லாம் வந்து அனுப்ப பாக்குறாங்க. முக்கியமா ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து என் பொண்ணுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால சீட்டு வேணும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்திருக்காங்க. என் பொண்ணுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஆனா தகுதியே இல்லாத சில பேருக்கு பணத்தை வாங்கிட்டு சீட்டு கொடுத்திருக்காங்க, அது என்ன
விஷயம்னு பாருங்க, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது அனுப்போ நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக இந்த பொண்ணுடைய அட்மிஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பல காரணங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு சில விஷயங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க, ஆனா தகுதியே இல்லாத 5 பணக்கார வீட்டு பசங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க, பணம் கொடுத்தா கொடுத்துருவீங்க. அதுவே தகுதி இருந்தும் அவங்க பணம் காசு இல்லாம ஏழைகளா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டீங்களா? இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. நான் எங்க போயிட்டு பேசணுமோ அங்க பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் சில பல போராட்டங்கள் நடந்திருக்கு, செமையா ஃபைட்லாம் நடந்திருக்கு. அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் பணம் வாங்கிட்டு 5 பணக்கார வீட்டு பசங்களை சேர்த்தாங்க பாத்தீங்களா, அவங்கள வெளியே அமிச்சிட்டு இருக்காங்க. இதான் சார் ஆச்சு ரீசன்ட் டைம்ல அனுப் தலையிட்ட பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதான் அப்படின்னு சொல்லும் போது யாரு அந்த 5 பணக்கார வீட்டு பசங்க, அவங்களுடைய டீடைல் எனக்கு கிடைக்குமா அப்படின்னும் போது அந்த டீடைல இவரும் போயிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. சரி ஓகே நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப அங்க அந்த வயசானவரை பாக்குறாரு. கண்டிப்பா உங்ககிட்டயும் பேச வேண்டியது இருக்கு, ஆனா இப்போ டைம் இல்ல, நான் அப்புறமேட்டுக்கா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்க இருந்து கிளம்பி அந்த லிஸ்ட்ல இருக்க முதல்ல ஒரு பையனை போயிட்டு மீட் பண்றாரு. பார்த்தா அந்த பையன் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோல பாட்டு பாடிட்டு இருக்கான். அனுப்புடைய கொலை சம்பந்தமா உங்ககிட்ட விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னும் போது சார் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். நீ கொலை பண்ண அப்படின்னு சொல்ல வரலப்பா, உன் மூலியமா ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு தான் பாக்குறேன். அனுப்புக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை, எப்படி பழக்கமானீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் இந்த பையன் காலேஜ் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது அனுப்புடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது, அப்படி இருக்கும்போது உனக்கு இங்க எப்படி சீட்டு கொடுத்தாங்க, உன்னுடைய அப்பா பெரிய பணக்காரர் அப்படின்னா உனக்கு ஈஸியா சீட்டு கிடைச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது அதுக்கப்புறம் அனுப்பு தான் அந்த பையனை விடுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டே போயிட்டு மீட் பண்ணிருக்காரு. அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு கிட்டார்லாம் வாசிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். என்னமோ ஒரு மியூசிக்கை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் போல. தம்பி இது ஒன்னும் சிட்டி கிடையாது, கிராமம், இங்க வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நீங்க எதுவும் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி மியூசிக்லாம் நீங்க பண்ணி ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு ரூம்குள்ள போயிட்டு பண்ணுங்க அப்படின்னும் போது சார் நாங்க தான் அந்த காலேஜுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டோம் இல்லையா, எதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்றீங்க, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டே தம்பி நான் பிரச்சனை பண்ணலாம் வரல, சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன், நாங்க ஒன்னும் உங்களை டார்கெட் பண்ணி உங்களை வெளியே அனுப்பணும் அப்படின்லாம் இந்த மாதிரி பண்ணல, நியாயமா யாருக்கு சீட்டு கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் கிடைக்கணும், மத்தபடி நீனும் நானும் எதிரிகள் ஒன்றும் கிடையாது, உனக்கு எந்த சிங்கரை பிடிக்கும் எந்த ஆர்டிஸ்ட பிடிக்கும் அப்படின்லாம் பேசிட்டாரு. ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு எது வந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அனுப்பணும் மத்த அரசியல்வாதிகள் மாதிரியோ இல்ல மத்த மனுஷங்க மாதிரியோ கிடையாது, அவருக்கு நல்ல பதவி இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப ஜென்டலா வந்து பேசிட்டு போனாரு. ரொம்ப நல்ல மனுஷன். அவரு கேஸ் விஷயமா எதுவா இருந்தாலும் தாராளமா என்கிட்ட வந்து கேளுங்க, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இவனும் கொலகாரனா இருக்க வாய்ப்பு இல்ல போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ரமேஷோடைய மனைவியை காமிக்கிறாங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னுடைய கணவனை 2-3 வாரமா ஆளக்கானும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உங்க கணவருடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கேபி ரமேஷ்குமார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ் நம்ம ஹீரோவுடைய கைக்கும் வருது. கொஞ்சம் டவுட்ஃபுல்லான கேஸா இருக்கு. என்னன்னா அனுப் கொலை செய்யப்பட்ட மறுநாள் இவரு காணாம போயிருக்காரு. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது இந்த கேபி ரமேஷ்குமார் இந்த பேரை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. என்னன்னா நம்ம ஹீரோ அந்த ஹோட்டல் முழுக்க தரவா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. செக் பண்ணும்போது அனுப் ஸ்டே பண்ணிருந்த கரெக்டா அந்த ரூமுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் ஸ்டே பண்ணிருப்பாரு. ஸ்டே பண்ணவரு காலி பண்ணிட்டு போயிருப்பாரு. ஆனா அந்த ரூம்ல ஒரு பேங்க் லோனை க்ளோஸ் பண்ணதுக்கான அந்த டாக்குமெண்ட் அங்க கிடைச்சிருக்கும். அதை நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க. அதுலதான் கேபி ரமேஷ்குமார் அப்படின்ற பேர் போட்டிருக்கும். மனுஷன் எப்படிலாம் யோசிச்சு இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறான்னு பாருங்களேன். இந்த விஷயமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ நேரா அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு ரமேஷுடைய போட்டோவை காமிச்சு இவரு தான் அந்த ஏத்த ரூம்ல தங்கியிருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ரூம்ல தங்கியிருந்தவங்களுடைய பேரு ஊரு அட்ரஸ் எல்லாம் வாங்கி பார்க்கும்போது எல்லாமே ஃபேக்கா இருக்கு. ரமேஷ் தான் ஸ்டே பண்ணிருக்காரு, ஆனா ஃபேக் அட்ரஸ் கொடுத்து ஸ்டே பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இப்போ அந்த அசிஸ்டன்ட் போலீஸை கூப்பிட்டு ரமேஷை பத்தி நமக்கு முழு விவரங்களும் தெரியணும் அப்படின்னா இந்த பேங்க்குக்கு போங்க, பேங்க்குக்கு போலீஸ்னு சொல்லிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க, வேற ஏதாவது போய் சொல்லி விசாரிச்சுட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னும் போது இந்த அசிஸ்டன்ட் போலீஸும் கிளம்பி அந்த பேங்க்குக்கு போயிட்டு மேனேஜரை மீட் பண்றாரு. என்னுடைய பாஸ் கொஞ்சம் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு, அதை உங்க பேங்க்ல போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா, இங்க போட்டு வச்சா சேஃபா இருக்குமா பிரைவசியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு எல்லாம் புரியுது, நீங்க போயிட்டு நான் சொல்ற எம்ப்ளாய பாருங்க, அவரு உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவாரு அப்படின்னும் போது இந்த போலீஸும் போயிட்டு எல்லா விஷயத்தையுமே அந்த எம்ப்ளாய் கிட்டையும் சொல்லி இந்த மாதிரி என்னுடைய பாஸுக்கு கால் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு டீடைலா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் போலீஸ் அந்த எம்ப்ளாய் கிட்ட நம்ம ஹீரோடைய நம்பரை கொடுத்துட்டு வந்துடுறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சைபர் செல்லுக்கு போயிட்டு நான் சொன்ன விஷயம்லாம் ரெக்கவர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கும்போது ரெக்கவர் பண்ணியாச்சு. கடைசியா அனுப்பு ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்ணிருக்காரு. ஃபேஸ்புக்ல காமடேட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டுக்கு சில மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்காரு. மெசேஜையும் ரெக்கவர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது அனுப்பு கடைசியா ஒரு பொண்ணு கிட்ட பேசிருக்காரு அப்படின்ற விஷயம் மட்டும் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இந்த பொண்ணு யாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு அந்த பொண்ணு மியூச்சுவல் ஃப்ரெண்டா இருக்கா. ஒருவேளை இவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு ஃப்ரெண்டுக்காரனை மீட் பண்ணி யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்றான். தெரியாமையா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சும்மா ரிக்வஸ்ட் வந்திருக்கும். நானும் சரி ஓகே ஃப்ரெண்டு ஃபாலோ பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிருப்பேன். மத்தபடி அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது இந்த டைம்ல யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பேங்க் எம்ப்ளாயி தான் வந்திருக்காரு. உள்ள வாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல கூட்டிட்டு போயிட்டு எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது எவ்வளவு அமௌண்ட் எப்போ டெபாசிட் பண்ண போறீங்க, நீங்க போலீஸ்னு கேள்விப்பட்டேன் உண்மையா அப்படின்னு சொல்லும் போது போலீஸ்ன்றதுனால தான் பிரச்சனை, பிரைவேட் பேங்க்ல காசு போட்டு வைக்கலாம் அப்படின்னா உங்க பேங்க அப்ரோச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு மனைவி இருக்காங்களா, மனைவி பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி போட்டு வைங்க சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஐயோ அவங்களாம் இதை இன்வால்வ் பண்ண வேணாம், அது மட்டும் இல்லாம ரைடு கீடுன்னு வந்தா கண்டிப்பா அவ்வளவு மாட்டிப்பா. எனக்கு ரமேஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, ஆனா அவரை பத்தி எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது, அவரும் உங்க பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்காரு, அவருடைய வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்க கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை நான் செக் பண்ணிட்டு அதே அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னும் போது இல்ல சார் அப்படிலாம் பண்ண முடியாது, அடுத்த கஸ்டமருடைய டீடைலாம் வெளியே யாருக்கும் காட்ட முடியாது அப்படின்னும் போது நீங்க ரூல்ஸ் எல்லாம் பேசுனீங்கன்னா இப்பயே இங்க இருந்து கிளம்புங்க, நம்ம சட்டத்தை மீறி தான் ஒரு விஷயமே பண்ண போறோம், உங்களை விட்டா வெளியே பேங்க் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயா ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க, இந்த மாசம் நான் இன்னும் என்னுடைய டார்கெட்டை முடிக்கவே இல்லை, முடிச்சாதான் எனக்கு ஒழுங்கா சம்பளமே கொடுப்பாங்க, நான் போயிட்டு எப்படியாச்சும் உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாரு. கீழே போயிட்டு அங்க இந்த ஃப்ரெண்டுக்காரன் உட்காந்துட்டு இருப்பான் இல்லையா, இவங்கிட்ட நான் இந்த மாதிரி கேபிட்டல் ஃபின்கார்ட் பேங்க்ல இருந்து வந்திருக்கேன், உங்களுக்கு பேங்க்ல ஏதாவது லோன் வேணும் அப்படின்னா ஏன்டியே கேட்டு வாங்கிக்கோங்க, நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த ஃப்ரெண்டுக்காரன் இந்த பேங்க் எம்ப்ளாய பார்த்துட்டே இருக்கும்போது அவனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இல்ல பேங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பேங்க கொஞ்சம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஒரு பிளாஷ்பேக். ஒரு நாள் இந்த ஃப்ரெண்டு போயிட்டு அனுப்ப மீட் பண்றாரு. மச்சான் நான் சொன்ன விஷயம் என்னாச்சு, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு அப்படின்னும் போது இல்ல அங்க கொஞ்சம் ட்ரைபல் மக்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நீ சொல்ற மாதிரி பண்ணா கண்டிப்பா அங்க பிரச்சனை வரும், என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னும் போது இல்ல மச்சான் இது கொஞ்சம் பெரிய கம்பெனி, கேபிட்டல் ஃபின்கார்ட் அந்த பேங்க் தான் ஸ்பான்சர் பண்றாங்க, அந்த காட்டுக்குள்ள ஒரு ஆயுர்வேதிக் ரெசார்ட் வரப்போது, எனக்கும் அது மூலமா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, முடியாதுன்னா சொல்லாத அப்படின்னும் போது சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த காட்டை மொத்தமும் சுத்தி காமிக்கிறாரு, ஒரு போட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த அனுப்பு அங்க வாழக்கூடிய மக்கள் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போறாரு. அவங்க சமைச்செல்லாம் கொடுக்குறாங்க, டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க, அவங்க எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் அனுப்பு இந்த ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்ப சொல்லு மச்சான் இதுக்கப்புறமும் நீ இந்த ஆடை எடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எப்பா வேணாண்டா சாமி, அந்த மக்களுடைய சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்படிதான் இந்த ஃப்ரெண்டுக்கு அந்த பேங்கை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆடுக்காக மட்டும் இவரை அப்ரோச் பண்ணிருக்காங்க போல. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது அந்த பெரியவரை காமிக்கிறாங்க. அவர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நான் ஊருக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் பார்த்து பார்த்து வளர்த்த பையன், சொல்ல போனா எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு சந்தோஷம் எனக்கு மகன் மாதிரி இருந்த பையன் இறந்து போயிட்டான், அவன் இல்லாத ஊர்ல நான் வாழ விரும்பல, ஊருக்கே போயிட போறேன், பெங்களூர்ல எனக்கு ஒரு பையன் இருக்கான் அங்க போயிட்டு வாழ போறேன் அப்படின்னு சொல்ல இத சொல்லதான் என்ன பார்க்க வந்தீங்களா இல்ல முக்கியமா வேற ஏதாவது சொல்ல வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது இவரு இன்னொரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம அனுப்பு என்னமோ ஒரு விஷயம் டைப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பெரியவர் போயிட்டு இந்த டைம்ல என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பழங்குடியின மக்களை காலி பண்ணிட்டு அங்க ஏதோ ஒரு பெரிய கம்பெனி ஆயுர்வேதிக் ரெசார்ட் ஓபன் பண்ண போறாங்களாம், அப்படி மட்டும் அங்க ரெசார்ட் வந்தா அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற பழங்குடியின மக்கள் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, அவங்க மூலமா ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணி ஆர்டிஓ ஆபீசர் கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பவும் போயிட்டு அந்த பொதுமக்களை பார்த்து அந்த ஆயுர்வேதிக் ரெசார்ட் இங்க வந்தா இவங்களுக்கும் இந்த இயற்கைக்கும் என்ன மாதிரியான அழிவுலாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த மக்களும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சைன் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அனுப் தான் அந்த ரிப்போர்ட்டை கொண்டுட்டு போயிட்டு ஆர்டிஓ ஆபீசர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் சொல்லி முடிக்கிறாரு. இப்போ நேரா நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஆர்டிஓ ஆபீசரை மீட் பண்ணி அனுப் கொடுத்த அந்த ரிப்போர்ட் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு அனுப் மேல பெரிய மரியாதை இருக்கு, அவர் சொல்றது உண்மை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன், அதனால அந்த ரிப்போர்ட்டை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆபீசருக்கு மாத்தி விட்டு அவரை செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சொன்னேன், ஆனா திடீர்னு பார்த்தா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமா அவரு சிக் லீவ்ல இருக்காரு, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல, அவர் திரும்பி வந்தா மட்டும்தான் அந்த ரிப்போர்ட் என்ன விஷயம் ஆச்சு அவர் என்ன பண்ணாரு அந்த டீடைல் எல்லாமே நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஓ ஆபீசர் சொல்லும் போது அப்படின்னா அவரு என்னமோ ஃப்ராட் பண்றாருன்னு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவர் ஃப்ராட் தான் பண்றாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு மேலேயும்
அந்த ரிப்போர்ட் மேலயும் நானே நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனுஷி கொஞ்சம் நல்லவங்களா தான் இருப்பாங்க போல. அடுத்து நம்ம ஹீரோ நேரா போயிட்டு அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆபீசரை மீட் பண்றாங்க. இவரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டு ஏதோ ஒரு ரெசார்ட்ல ரூம் போட்டு ஸ்டே பண்ணிருக்காரு. இவங்க பாட்னு நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அனுப்புடைய கேஸ நாங்க தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அனுப்பு ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் உண்மையா பொய்யான்னு பார்த்துட்டு மேலிடத்துல நீங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லீவ் போட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, உனக்கு பின்னாடி யாரு இருக்கா, இதெல்லாம் யாரு பண்ண சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்டார்டிங்ல இவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. ரூமை விட்டு வெளியே போங்க, ஆஜு பூஜுன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அவருடைய ஸ்டைல்ல ஒரு 4 போடு போட்டு விசாரிக்கும் போது இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த பேங்கோடைய மேனேஜர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இந்த மேனேஜருக்கு பின்னாடி யாரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேங்கோடைய ஓனரே இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஆர்டிஓ ஆபீசரை மீட் பண்றாரு. அனுப் கடைசியா காம்ரேட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல தான் சேட் பண்ணிருக்காரு. பேசினது ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சேட்டை வச்சு பார்க்கும்போது தெரியுது. உண்மையை சொல்லுங்க, அது நீங்க தானே அப்படின்னும் போது இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. என்னடா கதை அங்க இங்கன்னு சுத்தி இங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்க ஏன் ஃபேக் ஐடியில பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்ற முடியாது. அனுப்பு உண்மையிலேயே நல்ல மனுஷன், அவரோட பேசி ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனா இந்த பதவி என்ன தடுத்துச்சு. நேரா போயிட்டு பேச ஏதோ ஒரு தயக்கம். அவர்கிட்ட எப்படியாச்சும் பேசணும் அப்படின்னா அந்த பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவர் கூட பேச ஸ்டார்ட் பண்ண அப்படின்னும் போது அப்படின்னா நீங்க முன்னாடியே மீட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது வரைக்கும் நானும் அவரும் ஒரு ஃப்ரெண்டா மீட் பண்ணது கிடையாது. நான் ஆர்டிஓ ஆபீசரா பேசியிருக்கேன், அவரு அந்த கட்சி தலைவரா பேசியிருக்காரு. இது வரைக்கும் அவருக்கு நான் தான் அந்த அக்கௌண்ட்ல பேசுறேன் அப்படின்ற விஷயம் கூட தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, ஏதோ ஒரு பொண்ணை பத்தி பேசுனீங்களே, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது இவங்களும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஜாஸ்மின் தான். அனுப்பும் ஜாஸ்மினும் லவ் பண்ணிருக்காங்க, ஜாலியா வெளியெல்லாம் சுத்தி இருக்காங்க. அனுப்பு அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணு ஒரு முஸ்லீம், நம்ம ஹீரோ ஒரு ஹிந்து அப்படின்றதுனால அந்த பொண்ணு யோசிச்சு என்னுடைய அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான், அவ ஒத்துப்பாளா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்ல நானே வந்து பேசிட்டேன், கண்டிப்பா அந்த பொண்ணை ஒத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க அதுக்கப்புறம் ஒரு பழைய படத்தை பத்தி பேசியிருப்பாங்க. நீங்க அந்த கேசட்டை வாங்கி வைங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் தான் சொல்லி அமைச்சிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு அனுப்பு இந்த பொண்ணு சொன்ன அந்த பழைய படத்துடைய கேசட் தான் வாங்கிட்டு போயிருப்பாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல அந்த பேங்க் எம்ப்ளாயி நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்காரு. நீங்க சொன்ன டீடைல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எப்போ டெபாசிட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரொம்ப சீக்கிரமா அப்படின்னு சொல்றாரு. சீக்கிரம் பண்ணி விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப இதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் வந்து கடைசியா ரமேஷ் பாலக்காடுல இருக்க ஒரு ஏடிஎம்ல தன்னுடைய ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணிருக்காரு. பணம் எடுத்த மாதிரி தெரியல, ஆனா அவர் யூஸ் பண்ணிருக்காரு. கேமரால அவருடைய வீடியோ பதிவாயிருக்கு. இதான் அவருடைய இப்போ இருக்கிற போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது ஏன் அவன் பாலக்காடுக்கு போயிட்டு ஏடிஎம் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க பணம் எடுக்கிறதுக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றாரு. அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. கடைசி 8 மாசமா அவனுடைய அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட்டும் ஆகல, டெபிட்டும் ஆகல. அவன் எதுக்காக ஏடிஎம்ல கார்டை போட்டு பார்த்திருக்கான் அப்படின்னா தன்னுடைய லோன் அமௌண்ட் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிருக்கான். இந்த கொலைக்கு பின்னாடி பேங்க் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கு. நேரா பேங்க்குக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு அந்த பேங்கோடைய ஓனரையே பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட அந்த லோனை க்ளோஸ் பண்ண டாக்குமெண்ட்டை காமிச்சு இதனுடைய ஒரிஜினல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜருக்கு கால் பண்ணி வர சொல்றாரு. அவர்கிட்ட கேட்கும்போது அந்த டாக்குமெண்ட் அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதை விட ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே, அதை கொண்டு வரலனா பரவாயில்ல, அனுப்பு ஆர்டிஓ ஆபீசர் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாரு இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆபீசர் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அதையாச்சும் கொண்டு வாங்க, ஏன்னா அனுப்புடைய கொலை கேஸ்ல அது முக்கியமான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னே புரியல அப்படின்றாங்க. ஸ்டேஷனுக்கு வந்தா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லா ஆதாரங்களும் உங்களுக்கு எதிரா இருக்கு, இதுக்கப்புறம் மறைக்க ஒண்ணுமே கிடையாது, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது இந்த மேனேஜர் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அனுப்பு பணம் இல்லாம அந்த கடனையும் அடைக்க முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த மேனேஜர் அனுப்பையே நேரா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எப்பதான் லோனை க்ளோஸ் பண்ண போற, இஎம்ஐயும் ஒரு 4-5 மாசமா கட்டவே இல்ல, கடன் போக போக அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னும் போது கூடிய சீக்கிரம் கட்டிடுறேன் அப்படின்றாரு. உன்னால கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ அந்த லோனை ஈஸியா முடிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு, அதை நீ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு ஆளை கொல்லணும் அப்படின்னு இருக்காரு. இவரு பயங்கரமா ஷாக் ஆகி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை விட்டா உனக்கு வேற வழியே கிடையாது, நான் சொல்ற ஆளை முடிச்சு விட்டேன் அப்படின்னா உன்னுடைய லோனை 3 நாள்ல நான் க்ளோஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னும் போது இவரும் ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. இப்போ அனுப்புடைய போட்டோவை காமிச்சு இவரு இங்கதான் இருப்பாரு, நீ போயிட்டு கொலை பண்ணிட்டு வந்துட்டு கொலை பண்ணி முடிச்ச 3வது நாள் உன்னுடைய அக்கௌண்ட்ல இருக்க லோன்
லோனு க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னும் போது அனுப்பும் போட்டோலாம் வாங்கிட்டு கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அட பாவீங்களா, அநியாயமா 2 பேருடைய வாழ்க்கையவே நாசம் பண்ணீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி போயிட்டு கமிஷனரை மீட் பண்ணி இவரு கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் சொல்லும் போது இதையெல்லாம் நம்ம போயிட்டு கோர்ட்ல பேசவே முடியாது, நீங்க முதல்ல போயிட்டு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க, அந்த கொலைகாரன் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான், அவனை பிடிச்சிட்டு வந்து மத்த விஷயங்கள்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல நமக்கு ரமேஷ் எப்படி அனுப்ப கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ரமேஷ் அனுப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரக்கு கடை, அந்த சீடி கடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அனுப் இந்த ஹோட்டல்ல தான் ரூம் போட்டு ஸ்டே பண்ண போறாரு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு கரெக்டா அனுப்போடைய ஆப்போசிட் ரூம்லயே இவரு ஒரு ரூமை கேட்டு வாங்கி ஸ்டே பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு போயிட்டு அனுப் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. உங்க நாடகத்தை பார்த்தேன், செமையா இருந்துச்சு, நீங்க கலக்கிட்டீங்க அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள வாங்க பேசலான்னு கூப்பிட இந்த பயவுல பின்னாடி போயிட்டு பேசுவான்னு பார்த்தா பின்னாடி பக்கமா இருந்து வயிற்றுலயே சும்மா சதக்குன்னு குத்தி கொலை பண்றான். இந்த மாதிரி தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல ரமேஷை காமிக்கிறாங்க. இவர் எங்கேயோ ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு போல, போலீஸ் இவரை தேடுறாங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலுமே மனைவிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி நீ எப்படிமா இருக்க, குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பிறந்துருச்சு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எங்க போனீங்க, போலீஸ் வேற மாதிரிலாம் சொல்றாங்க, தயவு செஞ்சு சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு, ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னும் போது எனக்கும் அப்படிதான் இருக்கு, நான் சீக்கிரமா உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரமேஷோடைய லோனை இவங்க எப்படி க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது காருண்யா சேரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரிட்டியோடைய அக்கௌண்ட்ல இருந்து தான் 25 லட்சம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அதை வச்சுதான் இந்த பேங்க் லோன் அமௌண்ட்டையே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த காருண்யா சேரிட்டி இந்த பேரை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு மறுபடியும் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது இப்பதான் இவங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டையே ஓபன் பண்றாங்க. இது மொத்தத்துக்கும் பின்னாடி இருக்கிறது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மெடிக்கல் காலேஜுடைய ஓனர் தான். முதல்ல மெடிக்கல் காலேஜ் இந்த ஊருக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த கிராமத்தையே ஆட்டைய போடலாம், காட்டு பகுதியை வளைச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கான் போல மனுஷன். இப்ப நம்ம ஹீரோ அந்த மெடிக்கல் காலேஜுடைய ஓனரை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவர் வந்துட்டு ஆடாம அசையாம உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. டாக்டர் வந்து இவருக்கு சில மென்டல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, 8 வருஷமா இவரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு, இப்ப இவரால பேச முடியாது, புரிஞ்சிக்க முடியாது, ஒண்ணுமே முடியாது, மூளையில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, இவர் ரெக்கவர் ஆகவும் வாய்ப்பு இருக்கு, ஆகாம போகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது இப்படிலாம் இவங்க பேசிட்டே இருக்க அந்த மனுஷன் கண்ணை சிமிட்டி கண்ணெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கண்ணாடி மூலமா பார்த்துட்டாரு. ஓ பைபிள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு கத்தியை தூக்கி குத்த போகும்போது அந்த ஆள் அந்த கத்தியை தடுக்க பாக்குறான். தட்டி விட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குறான். இவரால சுயமா ஒண்ணுமே பண்ண முடியாது, யோசிக்க கூட முடியாது அப்படின்னு சொன்னீங்க, பார்த்தா மனுஷன் என்னையே கொலை பண்றான் போல, பரவாயில்ல இவர் இப்ப கியூர் ஆயிட்டாரு, உங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவரு கிண்டல் பண்ணிட்டு இப்ப அந்த ஓனர் கிட்ட போயிட்டு நீ கண்டிப்பா மாட்டு வடி, உன்னை கோர்ட்ல வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது அங்க ஒரு போலீஸ் வந்து சாரி சார் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. யோ என்னையாச்சு, ரமேஷை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷோடைய மனைவியோடைய போன் எல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்தோம். ரமேஷ் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு போனேன், என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரமேஷ் மனைவியை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கான். அங்க போலீஸ்லாம் சுத்தி வளைச்சு பிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ரமேஷ் போலீஸ்க்கு பயந்துட்டு ஓடும் போது ஒரு வண்டியில அடிபட்டு ஸ்பாட் அவுட் பயபுள்ள இறந்து போயிட்டு இருக்கான். சே கடைசியா இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே ஃபீலிங்கோட வெளியே போகும்போது அங்க ரமேஷோடைய மனைவியும் குழந்தையும் இருக்காங்க. அதையும் பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணிட்டே போறாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் மட்டும் இந்த மாதிரி முடிஞ்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.